61 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் முடிந்து கடலுக்கு சென்ற செங்கல்பட்டு மாவட்டம் சதுரங்கப்பட்டினம் மீனவர்களின் வலை மிகவும் கனமாக இருந்ததால் அதிக மீன்கள் சிக்கியிருக்கும் என்று மகிழ்ந்த அவர்களுக்கு அதிர்ச்சியே காத்திருந்தது. அதில் மீன்களுக்கு பதிலாக கடலில் கொட்டப்பட்ட பிளாஸ்டிக் கழிவுகளும் குப்பைகளும் மட்டுமே நிறைந்திருந்தன. இதை பார்த்து உனக்கு வீட்டுல நிம்மதியா தூக்கம் வந்துருச்சுன்னா என்னை மறந்துடுறா, இல்லைன்னா என்னை தேடி வாடா. நான் ஒரு நாள் ராமேஸ்வரம் போகும்போது டைவிங் பண்ணோம். நிறைய எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஃபிஷ்ஷஸ் இருக்கோ அதே அளவுக்கு பிளாஸ்டிக்ஸும் இருக்கு. கடலுக்குள் மீனின் எண்ணிக்கையை விட நெகிழியின் எண்ணிக்கை அதிகமாகிவிட்டதுங்கிற உலகில் அமேசான் காடுகளை நுரையீரல்ங்கிறான், பூமியின் நுரையீரல்ங்கிறான். உலகில் இருக்கிற மொத்த காடுகளும் சேர்ந்து 20 விழுக்காடு தான் உனக்கும் எனக்கும் உலக உயிர்களுக்கும் மூச்சு காற்றை தருது. பிறகு 80 விழுக்காடு மூச்சு காற்றை தருபவள் யார்? இவள் தான். இந்த பாரு, பொறுமையா பாரு. இந்த காடு வெறும் 20 விழுக்காட்டு தான் ஆக்சிஜனை உனக்கு தருவார். இந்த கடலுக்குள்ளே இருக்கிற என் அன்பு தம்பி தங்கைகளே, இதை பாருங்கள். இவதான் ப்ளூ கிரீன் ஆல்கே, தமிழ்ல நீல பச்சை பாசி. இது போல பல ஆயிரக்கணக்கான தாவரங்கள் உள்ள இருக்கு. அதுல பெரும்பங்கு இந்த நீல பச்சை பாசி. இதில் இருந்துதான், இங்க பாருங்க, இதிலிருந்துதான் அதிகப்படியான மூச்சு காற்று, உயிர் காற்று, ஆக்சிஜன் மேல வருது. இந்த 80 விழுக்காடு கடலுக்குள்ள இருந்தா வருது. நம்ம இதுவரை என்ன நினைச்சிருப்பீங்க நீங்க? நம்மளே என்ன மரம் தான், ஆலமரம், அரச மரம், இந்த காடுகள் இதில் இருந்துதான் நமக்கு மூச்சு காற்று வருதுன்னு நினைக்கிறோம். அது வெறும் 20 விழுக்காடு. ஆனால் 70 விழுக்காடு நீரால் நிரம்பி இருக்கிற கடலுக்குள் இருந்துதான் நமக்கு இந்த மூச்சு காற்று வருது. 50லிருந்து 80 விழுக்காடு மூச்சு காற்றை தருகிற ஒரு பெரும்பணியை செய்வது கடல். அதில் இருக்கிற அந்த நீலப்பச்சை பாசி. இப்ப அது மாசுபடுது பாரு. இதெல்லாம் இந்த வாடி இருக்கிறது என்ன நினைக்கிற? நீலப்பச்சை பாசி. எதனால நினைக்கிற? நீ எல்லாத்தையும் கொண்டு போய் இங்க கொட்டுற, எல்லாத்தையும். அது ஒன்னொன்னா சொல்லிக்கிட்டு வரேன். எதனால இந்த பச்சை பாசி சாகுதுன்னு? யார கொல்ற? உன்னுடைய நுரையீரலை கொல்ற, உன்னுடைய இதயத்தை கொல்ற. பாரு, நீ பாத்துக்கிட்டே வா. இப்போ இந்த நெகிழி குப்பையை பாத்துக்க, எங்க போகுது பாரு. நீ எங்கே போட்டாலும், தரையில் எங்கே போட்டாலும் இறுதியாக போய் சேர இடம் உன் தாயின் மடிதான். நல்லா கவனி, பாத்துக்க. கடலுக்குள்ள என்ன இருக்குன்னு பாத்துக்க, எங்க போய்கிட்டு இருக்குன்னு பாரு. இதுல என்ன சொல்றாரு நம்முடைய ஐயா கவி பேரரசு வைரமுத்து? ஆழி நெகிழியின் அகழியாக மாறிவிட்டதுங்கிறவங்க. நதியில் எங்கே நீர் ஓடுகிறது? நெகிழிதான் ஓடுகிறது. இந்திய நிலப்பரப்பு எவ்வளவு பெரிது? இந்த இந்திய நிலப்பரப்பை போல 3 மடங்கு கடலுக்குள் பிளாஸ்டிக் நெகிழி குப்பைகள் கிடக்கிறதுங்கிற. இந்த பிளாஸ்டிக் நெகிழி குப்பைகளை போட்டு கடலை மூடிவிட்டால் அதில் மிக அவசியமான உயிரினங்களான பவளப்பாறைகள், இந்த நீலப்பச்சை பாசி போன்ற அந்த உயிர்காற்றை தருகிற செடிகள் எல்லாம் அழிவை சந்திக்கும் போது பூமி அழிவை சந்திப்பதை தவிர வேறு வழி இல்லை. இதை விளக்குவதற்குத்தான் உங்கள் உடன் பிறந்தவன் இந்த கடலம்மா மாநாடை போட்டு, அது நான் பேசினால் உங்களுக்கு எங்க புரியாது போய்விடுமோ என்று பயந்து படம் போட்டு காட்டிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நீ படம் காட்டுறவனுக்கு போய் படங்க இது ஆடல் வாடல் படம் இல்ல, ரொம்ப அவசியமான அர்த்தமுள்ள படம். அதை பார்த்தா பாடையில போவ, இதை பார்த்தா பல்லாண்டு நல்லபடியா வாழ்வேன். அதுக்கு தான் இதை இப்படி போட்டு காட்டுறேன். பாத்துக்க 12,500 கோடி கிலோ. எவ்வளவு? 12,500 கிலோ இதுவரை கடல்ல கலந்துருக்கிறதா கணக்கிடுது. 12,500 கோடி கிலோ. தலை சுத்துது. பாத்துக்க. நீ நினைக்கிற ஒரு போத்தலை தூக்கிட்டு அப்படி போடுற. நான் ஆட்சிக்கு வந்தவரன்னு போட்டுறேன் பார்ப்போம். 6 மாசம் உள்ளதுக்கு போட்டுருவேன். நீ நினைக்கிற? நீ எல்லாம் உண்மையிலே என் தம்பி தங்கை தானே. இந்த கேரளாவுக்கு வண்டி எடுத்துட்டு போடா. ஒரு பிளாஸ்டிக் நெகிழி இல்லை. ஏன்? என் தம்பி சொன்ன மாதிரி நல்ல ஆத்தாளுக்கு, நல்ல அப்பனுக்கு, அந்த பிறந்து அந்த மண்ணின் மகன் மண்ணை தன் தாயின் மடியாக நேசிக்கிறவனாலுகிறான். அப்படி ஒருவன் இந்த மண்ணில் வரணும். எவனால் முடியும்? பிரபாகரன் என்ற பெரும் மரவனின் மகனால் தான் முடியும். இந்த பாரு, இதை பார்த்து உனக்கு வீட்டுல நிம்மதியா தூக்கம் வந்துருச்சுன்னா என்னை மறந்துடுறா, இல்லைன்னா என்னை தேடி வாடா. இது எப்படின்னா நுண்ணிய நெகிழி. இது மொத்தமா நீ பார்த்ததானே. இது துகள். இது கடல் சூப்புங்கிறான். கடலுக்குள்ள கண்ணுக்கு தெரியாது. இந்த ஒரு போத்தலில் மட்டும் 1 லிட்டர் கடல் நீரில் மட்டும் 10,000 1 லட்சம் நுண்ணிய நெகிழிகள் இருக்கு. 10,000 1 லட்சம் இந்த போத்தலுக்குள்ள மட்டும் நெகிழி சூப் ஆயிடுச்சுங்கிறான். எப்படி நீங்க சின்னதா ஒரு காய்கறியை வெட்டி போட்டு கோழி கறியை நறுக்கி போட்டு சூப் வைப்பியா அப்படின்ட்டு. இதனால என்னென்ன பிரச்சனை கொஞ்சம் பார்த்தே வாங்க. என்ன பிரச்சனைன்னு பாரு என்னென்ன பண்ணுது பாரு. இது என்ன ஆகிறதுன்னா பல லட்சக்கணக்கான பல கோடிக்கணக்கான உயிரினங்களை கொண்டு குவிச்சிருது. கடலாமைகள் கடலில் மிதக்கும் பிளாஸ்டிக் பைகள் ஜெல்லி மீன்களைப் போலவே காட்சியளிப்பதால் அவற்றை உண்டு விடுகின்றனர்.
இதனால் வயிறு நிரம்பிய உணர்வு ஏற்பட்டு உண்மையான உணவை உட்கொள்ள முடியாமல் பட்டினி கிடந்து இறக்கின்றனர். இதுக்குள்ள இருக்கிற எல்லா உயிரினங்களும் தின்னு செத்துருது. இதுவரை எவ்வளவு 10 கோடி அளவில் இருக்குங்க. இந்த நெகிழியால செத்தது 10 கோடிக்கு மேல செத்து இருக்குன்றான். பாத்துக்க பாரு, இந்த பறவை இப்ப பாத்து, இந்த பறவை பாத்து எப்படி செத்து கிடக்கு பாரு. கடல் பறவைகள் மற்றும் ஆல்பட்ராஸ் பறவைகள் பிளாஸ்டிக் துகள்களை மீன் முட்டைகள் என நினைத்து உண்கின்றன. மேலும் அவற்றை தங்கள் குஞ்சுகளுக்கு ஊட்டுவதால் அவை ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் உறுப்பு செயலிழப்பால் அழிகின்றன. இது யாருன்னு பார்த்தா இவன் திமிங்கலாம் 40 கிலோ பிளாஸ்டிக்கை தின்னுருக்காப்ல. தரையில இருக்கிற யானை, புலி, கரடி, குரங்கு எல்லாம் என்ன திங்கிறது தெரியாம தின்ட்டு சாகுது. தண்ணிகள் இருக்கிறது தின்ட்டு சாகுது. இது என்னத்தை சொல்ல வருது? ஒரு நாள் நீ இப்படி சாக போறாயின்னு சொல்லுது. நாம என்ன நினைக்கிறோம்? அதெல்லாம் பிளாஸ்டிக் கழிவுகள் கடல் சூழலில் நுண்ணுயிரிகளால் சிதைக்கப்பட்டு பிளாஸ்டிக் ஸ்பியர் எனப்படும் நச்சு அடுக்கை உருவாக்குகின்றன. இந்த நுண்ணிய பிளாஸ்டிக்குகள் மீன் இனங்கள் வழியாக மனித உடலையும் சென்றடைகிறது. பல்கலைக்கழக ஆய்வு ஒன்றில் இங்குள்ள 60% மீன்களின் வயிற்றில் பிளாஸ்டிக் கழிவுகள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. மீன்கள் உண்ணும் அந்த பிளாஸ்டிக் கழிவுகளை வெறும் கண்களால் பார்க்க முடியாது. எனவே நம்மை அறியாமலேயே நுண்ணிய பிளாஸ்டிக் கழிவுகளை, அதன் பாதிப்புகளை உணராமலேயே மக்கள் உண்ணும் போக்கு அதிகரித்து வருகிறது. மலை எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரத்திற்கு நெகிழி, பிளாஸ்டிக் குப்பை மலைகள் உருவாயிருச்சு. தரையில் இருக்கிற இந்த திடக்கழிவை, இந்த குப்பைகளை உங்கள் பிள்ளை எங்களால் சரி செஞ்சிட முடியும். திடக்கழிவு மேலாண்மை சரி செஞ்சிருவேன். ஆனால் தண்ணிக்குள்ளே, கடலுக்குள்ளே கொட்டி நீ மூடி வைத்திருப்பதை என்னால் இல்லை ஒன்னால் என்ன செய்ய முடியும்னு பாரு, யோசிச்சு பாரு. இந்த பறவை என்ன பண்ணிச்சு? இது எவ்வளவு வரும்? 1 கோடி நுண்ணிய நெகிழிகளை இது திங்குதுன்றது, இதுக்குள்ள இருக்குதுன்றான். 1 கோடி. எல்லாத்தையும் பார்த்துக்க. நீ வாழ்றதுக்கு இவனையெல்லாம் படுத்துற பாட பார்த்துக்க. இப்போ இந்த நெகிழி எல்லாம் போய் அது அந்த கடலுக்குள்ளே இருக்கிற உயிரிகளை எல்லாம் கொள்ளுது. பவளப்பாறையை மூடி பவளப்பாறையை அழிக்குது. இந்த ஆல்கேங்கிற இந்த நீலப்பச்சை பாசி உனக்கு எது ஆக்சிஜனை தருதோ அதை போய் முடிக்குது. இது மண்ணுக்குள்ளே மக்கி மண்ணோடு மண்ணா போ பல லட்சம் ஆண்டுனா கடலுக்குள்ளே நீ என்ன பண்ணுவாயின்னு பார்த்துக்க. அப்போ இது என்னன்னு பாரு, கடல் மாசு. இதெல்லாம் யாருன்னு பாரு, இந்த நச்சு ஆலைகள் இருக்கிற காற்று இருக்கு பாரு, காற்று. அது காற்றை மாசுபடுத்தி ஒரு கருப்பு படலமாகி புவி வெப்பத்தை மேலே போக விடாமல் தடுத்து புவி வெப்பத்தை அதிகப்படுத்துது. இவன் யாரு? கழிவு. ஆலை கழிவு, சாய கழிவு. பாத்துக்க கடலை எப்படி மாத்திராம பாரு. இது யாரு? சாயக்கழிவு. இவன் யாரு? ஆலக்கழிவு. இவன் யாரு? சாயக்கழிவு. இவன் யாரு தெரியுதா? டே அவன் யாரா? இந்த பாரு, முதல்ல போனா தெரியுமா அவன் யாரு? ஆறுல வந்த தண்ணி. எந்த ஆறுல? காவிரியில. ஒரு ஆள் உயரத்துக்கு சோப்பு நுற மாதிரி வந்தான். அவன் யாருன்னு நினைக்கிற? காவிரியில தண்ணியை திறக்கும் போது அவனுடைய ஆலைகளை எல்லாம் அப்படியே அந்த ஆலை கழிவு எல்லாம் சேமிச்சு வச்சிருந்து தண்ணி நமக்கு திறக்கும் போது திறந்து விட்டுறான். அப்ப திறந்து விடும்போது தண்ணீரோடு சேர்த்து ஆலைக்கழிவு வந்துருது. அந்த ஆலைக்கழிவு ஒரு ஆள் 2 ஆள் உயரத்துக்கு நுரையா வருது. அவ்வளவும் விஷம். அந்த விஷம் தண்ணியில் ஓடுது, தரையில பாயுது. தரையில் அது பாய்ஞ்சு அந்த நிலத்துல விளையிறது என்னவா விளையும்? அதை குடிக்கிறோம். எதை குடிக்கிறோம்? அதை நாம குடிக்கிறோம். காடுகளில் நதியை நம்பி வாழ்கிற மான், மயில், கொக்கு, குருவி, யானை, சிங்கம், புலி, கரடி, நண்டு, நத்த, மீன் எல்லாம் குடிக்குது. எதை குடிக்குதுன்னு பாரு. அப்போ நீருக்கு பதிலாக விஷத்தை உண்டு கொண்டிருக்கோம். இப்ப யாரு இதெல்லாம் எங்க போய் கலக்குது? உன்னுடைய கடலில். இது கடையில ஆலை கழிவு, எண்ணெய் கழிவு. ஒரு தடவை உங்களுக்கு எண்ணூர்ல என் தங்கச்சிக்கு தெரியும் நினைக்கிறேன், எண்ணூர்ல எண்ணெய் கொட்டிடுச்சு. நாங்கெல்லாம் போய் நின்னதை எடுக்கிறதுக்கு போராடினோம். அப்ப எங்க ஐயா கக்கனுடைய பேத்தி மாவட்ட ஆட்சியராக இருந்து அங்க பணி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. நான் கேட்டேன், வாலிக்கிட்டு அள்ளிக்கிட்டு இருந்தாங்க எண்ணெயை, கடல்ல கொட்டின எண்ணெயை. என்னன்னு கேட்டேன். கப்பல் மோதிருச்சுன்னு. தம்பி லாரன்ஸ் படத்துல பேய்க்கும் சண்டையும் வரல, அது மாதிரி கப்பல் மோதிருச்சு. அது மோதினதுல எண்ணெய் கொட்டிருச்சு. எப்படா இங்கிருந்து வர்ற கப்பலை பார்க்காம மோதிச்சுன்னா அதுக்கு பதில் இல்லை, கொட்டிருச்சு. உலகிலே மிக சின்ன நாடுகளில் கூட கடலிலே எண்ணெய் கொட்டினால் உளங்கூர்தியில், ஹெலிகாப்டரிலே, சிறு விமானங்கள் வானூர்தியிலே வந்து பொடியை தூவுகிறார்கள். வெள்ளையாக ஒரு பொடியை தூவுகிறார்கள். திருப்பி அரை மணி நேரம் பறந்து வந்து பொடி அந்த மேலே வந்த எண்ணெய் மேலாம் அப்படி திட்டு மாதிரி பறந்துக்கிறது. அப்படியே ஒரு பாய் போல அந்த எண்ணெயை அப்படியே பொடியோட கலந்து சுருட்டிக்கிட்டு பறந்து போயிடுறாங்க. சின்ன நாடுகள்ல காட்சிகள் இருக்கு, நீங்க பார்க்கலாம். ஆனால் இவ்வளவு பெரிய நாடு எண்ணெயை வாளிக்கிட்டு அள்ளிக்கிட்டு இருந்தது. ஒரு வாரம் அள்ளிட்டு எண்ணெயை அள்ளி முடிக்க முடியல, விட்டுட்டாங்க. நான் போய் கேட்டேன், என்னங்க அப்படியே விட்டுட்டு போயிட்டீங்கன்னு. அதுவே சரியாயிரும்ட்டான். அந்த எண்ணெய் தான் நீ இப்ப கொஞ்சம் முன்னாடி பார்த்தது மிதந்ததுல. இதெல்லாம் நீ பார்க்கிற பவள பாறைகள் எப்படி போய் அந்த சாய கழிவு எப்படி உன் கடலை மாசுபடுத்துதுன்னு நீ பார்த்துக்க. உன்னால நான் சொல்லும்போது கற்பனை பண்ண முடியாது, அண்ணன் காட்டிடுறேன் பாரு. அது மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்துங்குது.
இப்ப நீ ஒரு காடை வெட்டி அழிச்சிட்ட, நான் நட்டு வச்சு வளர்த்துடலாம், உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்ப தண்ணியை உறிஞ்சி வித்துற, நான் தடை பண்ணிட்டு தண்ணீரை சேமிச்சு வச்சுட்டு செத்துருவேன். ஆனால் கடலுக்குள்ள இருக்கிற பவளப்பாறையவோ அந்த நீலப்பச்சை பாசியவோ உன்னால என்னால ஒண்ணு உருவாக்க முடியாது. அப்ப என்ன செய்யணும்? மிக கவனமா கடலம்மாவை நம்ம பார்த்துக்கணும். உன்னைய பெற்ற தாய் என்னைய பெற்றாள், உன் தாயை ஒருத்தி பெற்றாள், உலக எல்லா உயிர்களையும் பெற்ற தாய் இவதாங்கிறத நீ கவனத்துல வச்சுக்கணும். அப்ப அவளை எவ்வளவு தூரம் போற்றணும் பார்த்துக்க. சும்மா வெறும் வெற்று வார்த்தையில கடலம்மா இல்ல, எல்லாவற்றையும் கொடுக்கிறவனை ஏண்டா கருணை கடல்னு சொல்றான். கருணையோடு எல்லாவற்றையும் கொடுக்கிற ஒன்று இருக்குன்னா உலகத்துல கடல் தான். அதனாலதான் கருணை கடலே என்று சொல்றோம். அப்படின்னா அவ யாருன்னு நீ பாத்துக்க. அதுல என்ன சொல்றான்? பூமியை அழிக்க அணுகுண்டு போட தேவையில்லை, பிளாஸ்டிக் பாலித்தீனே போதுங்கிறான். அணுகுண்டு உடனே அழிவை தரும், இது கொஞ்சம் கொஞ்சமாக அழிவை தரும், ஆனால் உறுதியாக அழிவை தரும்.